மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவையொட்டி அவரது உருவம் பொதித்த 100 ரூபாய் மதிப்பிலான நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட உள்ளார். கருணாநிதி அவர்களுக்கு 100 ரூபாய்க்கு நாணயம் ஒன்று போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் இவங்க யாரு உடன்பிறப்புகள் ஏகப்பட்ட தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கானுங்க. நான் அப்படி என்ன சொல்றவங்க சொல்லுவேன், என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. போ, கருணாநிதி அவர்களுக்காக மட்டுமே இங்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு நாணயமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுது. கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம மேட்ரு போயிடுச்சா? இந்த 100 ரூபாய் நாணயம் இருக்குல்ல, இது புழக்கத்துக்கு வரப்போறது கிடையாது. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? புழக்கத்துக்கு வரப்போற நாணயங்கள் கிடையாது. எனவே உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்க வரல, தலைவரோட நாணயம் வந்துருச்சு, நம்மளும் உட்காந்து எங்கேயா உட்காந்து நாணயத்தை அச்சிட்டு புழக்கத்துக்கு கொண்டு வந்துருவோம். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு அப்படின்னு கஞ்சால இருந்து எல்லா வேலையும் பாப்ப. நீ கடப்பாக்கல் இருந்தாலும் தூக்கிட்டு ஓடி போயிருவ. கரெக்டா கட்டுவிட்டா? இல்ல கருணாநிதி முகம் போட்டு ஒரு நாணயம் கொண்டு வந்தா நீ அடிக்காம இருப்ப. இன்னும் நீ யோசிச்சிருப்பேன், நல்லா தெரியும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? தயவுசெய்து அந்த யோசனையை ஒரு ஓரமா வச்சுக்கோ, இல்லாட்டி புடிச்சிட்டு போயிடுவாங்க. யாரு? ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போயிடுவாங்க. எனவே இது புழக்கத்துக்கு வருதா இல்லையான்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதுல உடன்பிறப்புகளுக்கு எச்சரிக்கை. சரியா? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? அதுக்கடுத்து என்ன விஷயம்னா, இது கருணாநிதிக்கு மட்டுமே சிறப்பா அச்சிடப்படுது. பாத்துக்குங்க ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு எங்களை மதிக்குது. அவனுக்கு ஒரு வியாதி, எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிருவான். கருணாநிதி அவரோட வாழ்க்கையை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே, அதெல்லாமா? இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வாடகை சைக்கிள் எடுத்து ஊர் ஊரா ஒட்டிக்கிட்டு அந்த திமுக காரன், அதுவும் பொய். ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வெளியிடப்பட்ட அதே 100 ரூபாய் நாணயம், அதே நாணயம் தான், அதே டெய்லர் தான். ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. இவங்க வருஷம் ஃபுல்லா இப்படிதான் இல்லாத ஒன்னை எடுத்து ஊர் ஊரா ஓட்டி அதை மக்களை நம்ப வச்சு ஏமாத்தியே பொழப்ப ஓட்டினவங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? இது புதுசெல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்தந்த மாநில அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த நாணயங்கள் அச்சிடப்படுது. தெரிஞ்சுக்கிட்டியா? இதே மாதிரி தெலுங்கானால என்.டி. ராமராவ் அவர்களுக்கு அச்சிடப்பட்டது. எப்ப? 2023 ஆகஸ்ட் 28. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, யாரு? திமுக காரங்க டெல்லியில போய் எப்படியா நாணயம் அச்சிட்டு, ஐயா நீங்க இந்த லைசன்ஸ் கொடுக்கலன்னா 40 குடும்பம் தெருவுல நிக்கி. யோ விடியா கால, நான் விட மாட்டேன். மத்திய அரசுடைய தயவு இருந்தா இந்த நாணயங்களை வெளியே கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம். யாருகிட்ட கேட்கிறபடி கேட்கணுங்க. அந்த ஆள் நகர முடிச்சுதா? ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. அவ பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டியது, மக்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாணயங்கள் எல்லா பேருமே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவில் சச்சரவுலாம் இல்லை, பெரிய அளவு கொண்டாட்டம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ணுறாங்களே, சாதாரண ஒரு விஷயம்னு நகர்ந்து போனாங்க. இன்னைக்கு ஏன் அது பெருசாக்கப்படுது அப்படின்னா, இந்த திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க அப்பா இருக்காரு கருணாநிதி, அவர் பேர் ஊர்லேயே பெரிய கேவலமான பேர்னு வச்சுக்குவேன். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அதை எப்படியாவது காமராஜர் பேர் அளவுக்கு மாற்றணும். எப்படியாவது உத்தமனா மாத்திரக்க ஊர் ஊரா சாலைகளுக்கு பேர் வைக்கிறது, எல்லா ஊர்லயும் சிலை திறக்கிறது. இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டலாம் போதும். அதுக்கப்புறம் எல்லா ஊர்லயும் கட்டடத்துக்கு பேர் வைக்கிறது. இதே வேலையாக தீராங்க வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கே ஒரு 5000 கோடி செலவு வச்சிருப்பாங்க இந்த விளம்பரத்துக்கு. இது பத்தல என்னன்னு நாணயத்துல கருணாநிதி பேரை வச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் சொல்லிச்சு எங்க அப்பா உத்தமே. என்னாச்சுக்கா? ராத்திரி புள்ள ஏன் கூட படுத்துட்டு துட்டு கொடுக்க ஓடி போறாண்டி. போன போட்டக்கா, விட்டு தள்ளு. அவன் போன எனக்கு என்ன, ஏன் காசையில எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. சத்தியமா சொல்றேன், எந்த காலத்திலும் கருணாநிதி நல்ல பேர் வாங்க போறது கிடையாது. நம்ம மணிவண்ணன் கூப்பிட்டாரு, நானும் போய் பார்த்தேன். கருணாநிதி பார்த்து என்ன மணிவண்ணன் பண்ணிருக்கிறீங்க கருணாநிதி கேட்கிறாரு. நீங்க தான் மார்வாடி பெண்களை வச்சு சாங்கெடுக்க சொன்னீங்க. மார்வாடி பெண்களை வச்சு சாங்கெடுக்க சொன்ன நீ மார்வாடி பெண்களை வச்சு சாங்கெடுத்திருக்கிறீன்னு பெண்களை தரக்குறவா பேசின ஒரே ஆள் சொல்லுங்க. அப்ப நமிதா மச்சான் ஞாபகம் மறக்க முடியுமா? அப்பா இப்படி எதையாவது காட்டலாம்.